ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய சிறு பிராயத்தில் அன்று பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு அண்மித்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சிறுவனாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் யுத்தத்தில் கலந்து கொள்ள அனுமதி கிடைக்குமா என்று கேட்டு மறுக்கப்பட்ட ஒருவர். சிறு வயதில் இருந்த காரணத்தினால் மறுக்கப்பட்டார். ஆனால் அந்த இஸ்லாமிய உணர்வும் அந்த துடிதுடிப்பும் அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்த்தது என்று சொன்னால், உலகம் முடியும் நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற திருமறை அல் குர்ஆனை பல கட்டங்களில் அதை தொகுத்து அதை சரிபார்த்து சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய உம்மத்துக்கு வழங்கிய மிகப்பெரிய அந்த பாக்கியம் பெற்றவராக இவர்கள் மாறுகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆம், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக பல முன் பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றார்கள். அதாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய தாயார் அழைத்து வந்து நபி அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, இதோ என்னுடைய மகன் ஸைத் இருக்கிறார், அவருக்கு திருமறை குர்ஆனில் இவ்வளவு அத்தியாயங்கள் மரணம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். பெற்றோர்கள் தனது பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், எனது பிள்ளைக்கு இத்தனை சூரா மரணம் இருக்கிறது என்று பெருமிதத்தோடு சொல்வார்கள் என்றால், அந்த அந்த பெருமிதத்தை அல்லாஹ் பெருமைக்குரிய பேர் வாங்கக்கூடிய, நல்ல பேர் வாங்கக்கூடிய பெற்றோர்களாக மாற்றுவதற்கு போதிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்று அந்த தாய் நபி அவர்களிடத்தில் வந்து தனது மகனை பற்றி அவ்வாறு அறிமுகப்படுத்தி வைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டுவிடவில்லை. தொடர்ந்தும் அருமையாக மரணமிட்டிருக்கிறாரே, இவரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமே என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் யூத அந்த மொழியை முடியும் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. வெறுமனே 15 நாட்களில் கற்றுக்கொள்கிறார்கள். திறம்பட எழுதக்கூடியவராக மாறுகிறார்கள். சுர்யானி என்று சொல்லக்கூடிய அந்த மொழியை கற்றுக்கொள்ளுமாறு சொன்ன நேரத்தில் 17 நாட்களில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர்களுக்கு அது பற்றி எந்த பரிச்சயமும் அங்கே இருக்கவில்லை. அந்த மாதிரியான ஒரு துவக்கத்தை எடுத்தவர்கள் தொடர்ந்தும் சன்மார்க்க பணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கி குர்ஆன் வசனங்களாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பெறுகின்ற வசனங்களை அவ்வப்போது எழுதக்கூடியவர்களின் தலைமை தாங்கி நின்று அந்த காரியத்தை செய்தவராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விசேடமான வேண்டுகோள்களுக்கு இணங்க புற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கடிதங்களுக்கு பதில் கடிதம் எழுதக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறை நபியோடு அண்மித்திருப்பது என்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு. அத்துடன் கல்வியை கற்கக்கூடிய, ஹதீஸுகளை மரணமிடக்கூடிய, குர்ஆனை எழுதக்கூடியவராக மிகவும் அண்மித்து நின்று செயற்பட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுகள், நபி அவர்கள் அவ்வப்போது கூறிய வார்த்தைகளை நிறைய செவிமெடுத்தவர். முக்கியமான இடங்களில் அங்கம் வகிக்கக்கூடிய சிறப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருந்த நேரத்தில் அடுத்த தலைவராக யாரை நியமிப்பதென்று அந்த பேச்சுவார்த்தை சகீஃபா பனு சாயிதாவில் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த நேரத்தில்
மதீனாவாசிகள் எம்மில் ஒருவர் தலைவராக, உங்களில் ஒருவர் தலைவராக, முஹாஜிர்கள் நீங்கள் ஒரு தலைவரை நியமித்து இவ்வாறு நாங்கள் இதை முன்னே கொண்டு செல்வோம் என்று ஆலோசனை சொல்லப்பட்ட நேரத்தில் அன்று சின்னஞ்சிறுவனாக இருந்து துடிதுடிப்போடு மார்க்கத்துக்காக களமிறங்கியவர்கள் என்று அனுபவத்தோடு அருமையான முறையில் கூறுகிறார்கள். இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களில் நின்றும் வந்தவர்கள், நாங்கள் அன்சாரிகளாக இருந்தோம். அன்சாரிகளில் முஹாஜிர்களில் இருந்தே தலைவர் நியமிக்கப்பட நாங்கள் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்று சொல்லி சொன்ன நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் யா மாஷரல் அன்சார், அன்சாரிகளே அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நலவை நிறைய வழங்கட்டும். இது அல்லாத ஒரு வார்த்தையை நீங்கள் கூறியிருப்பின் எங்களுக்கும் உங்களுக்கும் உடன்பாடு வந்திருக்காது என்று சொல்லி அருமையாக அழகான முறையில் அந்த ஹிலாஃபத்தை அதனுடைய முதல் தலையாக, முதலாவது ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும், குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற பணி இவர்களுக்கு தான் ஒப்படைக்கப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஆரம்பத்தில் பின்வாங்குகிறார்கள், தயங்குகிறார்கள். இதுவல்லாத ஒரு மலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்க்க எனக்கு நீங்கள் சொன்னால் அதை சுலபமாக பொறுப்பேற்று நான் செய்வேன். ஆனால் குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற இந்த பணியின் விடயத்தில் நான் பயப்படுகின்றேன் என்று. ஆனால் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உடன்படுகிறார்கள். அதனை தொடர்ந்து அங்கே அந்த பொறுப்பை திறம்பட செய்து குர்ஆனை எழுதி முடிக்கிறார்கள், தொகுத்து முடிக்கிறார்கள். மிகப்பெரிய பிரயத்தனங்கள், மிகப்பெரிய சிரமங்களை தாண்டி இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அவ்வாறு தொகுக்கப்பட்ட ஒரு குர்ஆன், ஒரு பிரதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதனை தொடர்ந்து அவருடைய மகளார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவருடைய கைவசம் இருக்கையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், குர்ஆன் பல விதங்களில் பாராயணம் செய்ய முடியும் என்ற ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது மக்கள் அதில் அளவு மீறி போய்கொண்டிருக்கிறார்கள். அதை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஓர்நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு தொகுக்கப்பட்ட குர்ஆனை வரவழைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் பல பிரதிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த குர்ஆனை தொகுக்கின்ற விடயத்திலும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கம் வகித்து அதனுடைய நகல், அதாவது பிரதிகளை எடுத்து பல பகுதிகளுக்கும் அனுப்பி இனிமேல் குர்ஆன் இந்த முறைப்படிதான் பாராயணம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பிரகடனப்படுத்துகிறார்கள். இவ்வாறான முறையில் குர்ஆனுடைய விடயத்தில் தனிப்பெரும் சிறப்பை பெற்றவராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அஃப்ரது உம்மதி ஸைத் இப்னு சாபித், என்னுடைய சமுதாயத்தில் சொத்து பங்கீடு சம்பந்தமான மிகவும் ஆழ்ந்த அறிவு ஸைதிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்னும் பல சிறப்பம்சங்கள் இவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் வஃபாத்தாகி ஹிஜ்ரி 45 முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மிகப்பெரிய அறிவு பொக்கிஷம் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி. இவ்வாறான முறையில்தான் இவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களும் முன்னே நகர்ந்தது. பல சிறப்பம்சங்களை இஸ்லாமிய உம்மத்துக்கு வழங்கிவிட்டு அவர்கள் வஃபாத்தாகினார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெற்று செயற்படுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன்.